14ஆம் அதிகாரம் வாசிங்க, 1 வாசிங்க. பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜபாலயத்திலே பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்க, இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அங்க வேதத்தில் பார்க்கிறோம், பவுலும் பர்னபாவும் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த பட்டணத்துக்கு போறாங்க. வார்த்தைகளை என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு போதிக்கும் போது அந்த அங்க இருக்கிற என்ன பண்றாங்க, ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாச நம்பிக்கை வருது. அல்லேலூயா. இந்த விசுவாச நம்பிக்கை பெரிதா இருக்கிறதா என்பதை நாம் அறிவோமானா இல்லை. ஒரு ஜனக்கூட்டம் வந்து விசுவாசிக்கிறாங்க, ஒரு ஜனக்கூட்டம் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கல. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக பாருங்க, புற ஜாதியுடைய மனதை எழுப்பிவிட்டு பகையை உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. இந்த யூத ஜனங்க இருந்தாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும்படியா ஒப்பு கொடுத்தாங்க. இந்த யூத ஜனங்க இவங்க சொல்ற பிரசங்கத்துல இவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா விரோதமான ஒரு காரியத்தை சொல்லி சபைக்கு விரோதமாக பாருங்க, ஊழியக்காரருக்கு விரோதமான காரியத்தை செய்து அங்க பகையை என்ன பண்ணாங்க, உருவாக்குறாங்க. ஹல்லேலூயா. பர்னபாவும் பவுல் என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்றாங்கன்னாக்கா சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாக போதிக்கிறாங்க. இந்த பவுல் ஒரு நேரத்தில் சபையை துன்பப்படுத்தினவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செஞ்சா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணவன், வார்த்தைகளை குறித்து இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்து அவருடைய சத்தியத்தை குறித்து பேசினா துன்பப்படுத்தினவன். ஆனா அந்த பவுல் தான் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் அநேக நிருபங்களை எழுதினவர். இவர்தான் சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதித்த உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரனாய் விளங்கினவர். ஹல்லேலூயா. ஆனா அவருக்கே ஒரு சம்பவத்தை என்ன பண்றாங்கன்னா யூத ஜனங்க மறுபடியும் அவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய கிருபையுள்ள வரங்களை பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம், கொடுத்து இருக்கிறார். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய கையின் கிரியைகளினாலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. 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 பாருங்க, நாமளும் அதை தான் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே சத்தியம் சத்தியம் சத்தியம், சத்தியத்துக்கு சாட்சி உள்ள சபைன்னு சொல்றோம். அப்போஸ்தலர் உபதேசம் சொல்றோம். ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தினால் கட்டப்பட்டதுன்னு சொல்றோம். அவருடைய சரீரமாகிய சபை என்பதை நாங்கள் என்ன பண்றோம், இந்த சபையை குறித்து நம்ம சொல்றோம். ஆனா அந்த சவுலாகிய அந்த பவுலை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களையும் இந்த சபையில கர்த்தர் செய்யணும். அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணணும், செய்யணும். அதனால்தான் பாருங்க, இப்போ இந்த சபைக்கு விரோதமாக அநேக மறைமுகமாய் சாத்தான் என்ன பண்ற அநேக சூழ்ச்சிகளை செய்து சத்தியம் 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 பேசுற இந்த வார்த்தையை கொடுக்கிற இந்த சபைக்கு கடந்து வராதபடிக்கு மந்தையை என்ன பண்ணுகிறான், இன்னைக்கு சாத்தான் சிதறடிச்சுங்கிறான். சபைகளுக்கு வருகிற பாருங்க, ஒரே பரலோக ராஜ்யம் சொல்றோம், நமக்கு ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். இதுதான் சத்தியம். அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை எடுத்து அவர் நாமத்தினாலே சத்தியத்தை வெளிப்படுத்துகிற சபை என்று என்ன பண்ற சொல்றோம். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை, ஒத்துமை இல்லை. அநேகருக்குள்ள என்ன இருக்கு, பிரிவினை இருக்கு.
ஒரு சபையில பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அற்புதத்தை செய்து அடையாளங்களை செய்கிற சபையை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உன் நாமத்துல தான் நான் அற்புதத்தை செய்தேன், உன் நாமத்துல தான் அடையாளங்களை செய்தேன்னு சொல்றான் ஊழியக்காரன். கர்த்தர் அக்கிரம செய்கைக்காரனே நீ என்னை விட்டு அகன்று போ. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் பாருங்க, வேத வார்த்தையின் பிரகாரமாய் சபைகளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்து பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துக்கு விரோதமாய் பேசினவன், அவனை கொண்டுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல சபைக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் எழும்புவாங்க. இனி காலம் நடக்க நீங்க பாருங்க, சபைக்கு விரோதமாகவும் விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஊழியக்காரர்கள் எழும்புவாங்க. காரணம் என்னன்னா, பலத்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சபையில செய்வார். கடந்த நாட்களில ஒரு கூடாரத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண முடியாது, கடந்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த கூடாரத்தில் பாப்பாக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, சமாதானம் இல்லை. அவங்க யெகோவா மாத்திரம் தான் கடவுள் நாங்கள் வணங்கும். இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன், அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, சத்தியம் இது சத்தியனா இதுதான், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை குறித்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கடந்த நாட்கள் அவங்க கூடாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ண பிரேயர் பண்றதுக்கு கடந்து போயிருந்தோம். இன்னைக்கு அருமையான நித்திரை, பரிபூர்ணமான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இதை கேட்கிறவங்களுக்கும் வருவீங்கன்னா அவனை உள்ளுக்குள்ள அவங்களும் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்றாங்க, அவங்களும் வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க. அங்க போகாதீங்கம்மா, அது சத்தியம் கிடையாது, நீங்க கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க வேத வார்த்தை பாருங்க, யூத ஜனங்கள் பாருங்க பவுலுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, பர்னபாவுக்கும் விரோதமாய் எழும்பினாங்க. இவங்க சத்தியத்தை தான் போதித்தாங்க. ஹல்லேலூயா. இவருடைய கைகளினால் செய்யப்பட்ட கிரியைகள் அநேகம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க எப்படி என்ன பண்ணலாம் பாருங்க, பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்து கொண்டாங்க. ஒரு கூட்டம் அப்போஸ்தலர் பக்கம் போனாங்க. அப்போஸ்தலர் யாரு? பவுல், யோவான், பேதுரு. இது போல இவங்க கூட்டத்தோடு ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு, யூத ஜனங்களோட ஒரு கூட்டம் சேர்ந்தாங்க. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சவங்க, அவங்க தான் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொன்னவங்க, இயேசு கிறிஸ்துவை கல்லால் என்ன பண்ணவங்க, அடிச்சவங்க, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவங்க, அவங்க தான் யூத ஜனங்க. ஒரு கூட்ட ஜனம் அப்படி எழுமனது. ஹல்லேலூயா. இவர்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்யும் போது பாருங்க, இவர்களை அவமானப்படுத்தவும் கல் எறிய வேண்டும் என்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் என்ன பண்ணலாம், அமளி பண்ணுகையில் இவன் என்ன பண்றாங்கன்னா, இப்படியாப்பட்ட காரியங்களை செய்யும் போது இவர் என்ன பண்றாரு, இவர்கள் இதை அறிந்து விக்கோவா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திரியாவுக்கும் தெர்பாயாவுக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களில் இருக்கும் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அநேகர் காரிய சபைக்கு விரோதமாக எழும்பட்டும், ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் நம் உண்மையாய் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமானால், சத்தியத்தை நாம் வெளிப்படுத்துவோமானால், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சபையில பலத்த காரியங்களை செய்வார். உண்மையும் உத்தமம் உள்ள சபைகளில் இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நெக்ஸ்ட் வாசிங்க. இஸ்ரேலிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்களால் என்ன இருக்கு, வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். பாருங்க, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டாயிற்று என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. நாங்க அடிக்கடி அதான் சொல்றோம், சபைக்குள்ள காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுடைய துக்கம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வியாகுலம், உங்களுடைய சஞ்சலம், உங்களுடைய கடன் பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் வச்சுட்டு
என் தேவனை நான் உண்மையாய் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், தேவ நாமத்தை நான் உண்மையாய் நான் என்ன பண்றேன், நான் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன் என்று சொல்லி உங்கள் சுத்த இருதயத்தோடு, உங்கள் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட நீங்க தேவனை தரிசிப்பீர்களானால் என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவானுடைய சபை நடுவிலே என் தேவனாய் கர்த்தர் அவர்களை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். என் தேவனாய் கர்த்தர் அவர்களை உற்று நோக்கும் போது நீ என்ன காரியத்துல விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு, என்ன காரியத்துல உன் விண்ணப்பம் கேட்கக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படும். இதை யாரும் விசுவாசிக்கிறது இல்லை, இதை யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, நீங்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அக்கத்துல யார் இருக்கிறாங்க யாரை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படவே படாதீங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார தேவ நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்தணும். அதற்காக தான் இந்த ஜனத்தை அவர் ஏற்படுத்தினு சொல்றாரு. அப்ப நம்முடைய துக்கமும் கண்ணீரும் வியாகுலத்தை எல்லாவற்றையும் நீங்க மறந்து விட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 8 வாசிப்போமானால், சுத்த இருதயம் உள்ளவன் அவன் தேவனை தரிசிப்பான். சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து நிலைபெறுமான ஆவியை ஊற்றுகிற என் தேவனாய் கர்த்தர் உன் அருகாமையிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் நீங்க சுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் தேவனை நீங்கள் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதட்ட பாருங்க, பவுல் என்ன பண்றாரு, அவனை உற்று நோக்குகிறாராம். அவனை உற்று பார்த்த உடனே பிறவியிலே அவன் முடமை, பிறக்க சொல்ல தாயின் வயிற்றுல பிறக்க சொல்லவே அவன் முடமை. ஹல்லேலூயா. பாருங்க, பாரம்பரிய சாபம். நீ தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் இந்நாள் வரைக்கும் உபத்திரம், கஷ்டம், கண்ணீர், வியாகுலம், சஞ்சலம், கடன்பாரம், நிம்மதி ஒரு நாளும் இல்லை. அந்த சூழ்நிலை இருக்கிறியா? இங்க வேதம் தான் சொல்லுகிறது, தேவன் உன்னை உற்று நோக்குவாரானால் பாருங்க, நீங்க சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே அமர்ந்து எந்த ஒரு காரியங்களை குறித்து உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு வராமல் நீங்கள் தேவனையே உற்று நோக்குவீர்களானால், இந்த வசனத்தையே கூர்ந்து கவனிப்பீர்களானால், பாருங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தையான தேவனை நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையின் மீது தாகம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே பாருங்க, அவன் பிறவியில் இருந்த ஒரு முடவன் அவனையே எழுந்து நடக்க செய்தாராம். உதித்து எழுந்து நின்று நடந்தானாம். ஹல்லேலூயா. நம்ம பிறக்கும் போதே கஷ்டம், பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் உபத்திரம். நேற்று சொன்னாங்க, அதான் சொன்னாங்க, நாங்க பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் உபத்திரப்பட்டு கிடக்கிறோம். கஷ்டத்து மேல கஷ்டம், கண்ணீர் மேல கண்ணீர், வியாகுலத்து மேல வியாகுலம், சஞ்சலத்து மேல சஞ்சலம், ஒரு நாளும் நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்ணீரா என்ன பண்றோம், எங்க நாட்களை நாங்க கழிக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய திருவசனங்களை போதிக்கும் போது அவன் உற்று அவரை என்ன பண்ணான், நோக்கினான். என்ன காரியத்தோட? விசுவாச நம்பிக்கையோட. எனக்கு சுகம் கொடுப்பார், என் கடன் பாரத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார், நான் அறிந்திருக்கிற காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் தன் இருதயத்தில் அவர் நினைத்து இருக்கிறார். பாருங்க, என்னை ஒரு குறையும் கர்த்தர் வைக்க மாட்டார். இந்த நம்பிக்கை விசுவாசம் இருதயத்தில் காணப்படுமானால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை உற்று நோக்கும் போது, அவர் உன்னை கண்ணோக்கி பார்க்கும் போது நீ என்ன காரியத்தில் முடங்கி கிடக்கிறாயோ அந்த முடக்கத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த விசுவாசிகளுக்குள்ள இல்லை. காரணம் என்ன? ஏதோ கடமைக்காக நம்ம சர்ச்சுக்கு போறோம், ஏதோ நாங்களும் கிறிஸ்துவங்க, நாங்களும் தேவனை ஆராதிக்க என்ன பண்றோம், வாரந்தோறும் கடந்து போறோம். அது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரே ஒரு ஜீவியம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 60, அவன் பலத்தின் மிகுதினால் 70 80. அவன் வாழ்நாள் முழுவதும் சஞ்சலமும் வருத்தமும் தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் சமாதானத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு என்ன இருக்காது, குறையே இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நேற்று எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை எனக்கு குறை வைக்கவே இல்லை. நான் குறைன்னு திரும்பி பார்த்த ஒரு குறையும் இல்லை. காரணம் என்ன? சத்தியத்தை அறியாது இருப்பதற்கு முன்பாக உபத்திரமும் கஷ்டமும் கண்ணீரும் வியாகுலமும் சஞ்சலங்கள் வந்தது.
ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்போது மெய் மறந்து கர்த்தரை என்ன பண்றோம்? கண்ணீரோடு ஆராதிக்கிறோம். யாரை குறித்து நமக்கு கவலை இல்லை. பாருங்க, நீ உபத்திரத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, வியாகுலத்தில் இருக்கும்போது, உன் சஞ்சலத்தில் இருக்கும்போது ஒரு உதவி ஒருத்தரால் செய்யவே மாட்டாங்க. உன்னை கண்டு விலகி ஓடுவாங்க. அதனால பிரசங்கர் சொல்றார், கர்த்தர் பொருள் பெருகும்போது என்ன வருமா? தின்றவங்க பெருகுவாங்க. உன்னிடத்தில் பொருள் சேரும் போது, உன்னிடத்தில் ஆசை ஐஸ்வர்யம் சேரும் போது சொந்தமே இல்லாத எல்லா சொந்தங்களும் உன்னிடத்துல வருவாங்க. ஆனா உனக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, உனக்கு ஒரு கண்ணீர் வரும்போது, உனக்கு வியாபார சஞ்சலங்கள் வரும்போது, வேலையில்லா சூழ்நிலைகள் வரும்போது ஒரு மனுஷன் உன்னை நாடி தேடி வரவே மாட்டாங்க. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் உன்னை எப்பொழுது எப்படி என்ன பண்றாராம்? உற்று நோக்குகிறாராம். ஏன்? தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்த உள்ள கைகளிலே உன்னை வரைந்து கொண்டவர், அவர் ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் என்ன பண்றார்? உன்னை மறைக்கவே மாட்டார். அதனால தான் வார்த்தைகளை கொடுக்கும் போது, தேவனுடைய திருவசனங்களை வாசிக்கும் போது கூர்ந்து கவனிக்க வேண்டுமோ? ஏன் நம்ம வாழ்க்கையில தடை? நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இந்நாள் வரைக்கும் முடங்கி கிடக்கிறது? காரணம், தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, அதை கூர்ந்து கவனிப்பதில்லை. அப்படி நீங்க கவனிச்சு பாருங்க, கூர்ந்து அவரை நோக்கி பாருங்க. அவர் உன்னை நோக்கி பார்ப்பாரானால் என்ன காரியத்தில் உன் விடுதலை இல்லாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதோ சகல தடைகளையும் நீக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிறப்பிலே அவன் வந்து எப்படி இருக்கிறான்? முடவனா கிடக்கிறான். அவனே எழுந்து நடந்தான்னா நம்ம என்ன முடவனு போலே வந்து உட்காந்து இருக்கிறோம்? இல்லையே. நல்ல கையை கொடுத்திருக்கிறாரு, காலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கண் பார்வை கொடுத்திருக்கிறாரு, நல்ல செவிகளை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்த வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன். அதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நீ எழுந்து காலுண்டு நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. இந்த பலத்தை பாருங்க, ஒரு முடவன் பிறவியிலே முடவனா கடந்தவனை எழும்பி நிற்க செய்து குதிச்சு எழுந்து ஓடனான்னா எப்படி இருக்கணும்? நேற்று வர சொல்ற சில காரியங்களை தான் பேசிட்டு வந்தோம். ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்கு எந்த காரியம் வேணாம் ஆண்டவரே, பணமும் பேரு புகழ எதுவுமே வேணாம். செத்தவங்க மரித்தவங்க உயிரோடு எழுப்பிட்டா போதும். ஒரு பெரிய எழுப்பது தேசத்துல வந்தோம். நாங்க பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக இந்த ஊழியம் கிடையவே கிடையாது. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஜீவனே போனாலும் சரி சத்தியம். ஹல்லேலூயா. மரித்தோர் உயிரோடு எழும்பணும். கண்ணில்லாத குருடர்கள் கண் பார்வை கிடைக்கணும். நாங்கள் எந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து போகிறோமோ, என் தகப்படி எந்த பிள்ளைகள் கடந்து இந்த சபைக்கு வருகிறார்களோ அவருடைய தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகணும். கடன் பாரத்தின் ஒரு பரிபூர்ண விடுதலை. வேலை இல்லைன்னா வேலை கட்டாய கர்த்தர் ஏசப்ப நீங்க என்ன பண்ணணும்? வேலை கொடுக்கணும். ஹல்லேலூயா. சாப்பாட்டுல தரித்திரமா? ஆகாரத்தை கர்த்தாவே நீர் சந்திக்கணும். போட்டுக்க வஸ்திரத்தில் தரித்திரமா? வஸ்திரத்தை நீங்கள் சந்திக்கணும். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை என் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அந்நிய புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? பயந்து நடுங்குவாங்க தேவனுக்காக. அப்படி ஒரு வைராகியமுள்ள சபை எழும்பணும். அப்படி ஒரு வைராகியமுள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா தேவ சமூகத்தில்? சோத்திரிக்கிற நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர், கருவை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, என் தகப்பனே உடைய கரங்களில் ஏசப்ப அந்த ஊழியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, பவுல் அப்போஸ்தலன் செய்த அதே கிரியைகள் ஆண்டவரே ஏசப்பா தேசத்திலே கத்த ஒரு எழுப்புதலை கண்டது போல என் தகப்பனை கடைசி நாட்களிலே அப்பா உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கடந்து வருகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடப்பேன் என்று சொல்லி தேவனே உமது சமூகத்தை நாடி கடந்து வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தில் பிரச்சனையா ஆண்டவரே கர்த்தாவே, கஷ்டமும் நஷ்டமும் ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியோடு கடந்து வருகிற பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே பண கஷ்டத்தோடு வருகிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆகாரம் இல்லாதபடிக்கு என் தகப்பனை காணப்படுகிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலையில்லா சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவரை துக்கத்தோடு கண்ணீரோடு நடக்கிற பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இதோ கர்த்தாவே, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ஒரு நாள் என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று சொல்லி ஆண்டவரை துக்கத்தோடு கர்த்தாவே தன் நாட்களை கண்ணீராய் நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை உம்மை நோக்கி உற்று பார்க்கும் போது ஆண்டவரே ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை உம்முடைய வார்த்தை கர்த்தாவை கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் செவிகள் திறக்கப்படட்டும். கடமைக்கு வந்து கர்த்தாவை ஆராதிக்காதபடிக்கு என் தகப்பனே இதோ பெயர் கிறிஸ்தவர்களாய் தேவ சமூகத்தை நாடி கடந்து வராதபடிக்கு உண்மையாய் உம்மை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உண்மையாய் உம்முடைய நாமத்தை கர்த்தாவே உற்று நோக்கவும் முன் குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கொண்டு வாரும். அப்பா நீர் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அந்த உன்னதமான ஆத்துமாக்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் சத்தியம் வெளிப்பட வேண்டும், எந்தெந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே முன் குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் சத்தியம் வெளிப்படட்டும். ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் சத்தியம் சத்தியம், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. பிள்ளைகள் எந்த காரியத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளக் கூடாதபடிக்கு முடக்க நிலையிலே காணப்படுகிறதோ, முடங்கி கிடக்கிறார்களோ, என் தகப்பனை எழுந்து நடக்க உடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்மையே உற்று நோக்கி பார்க்க தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கும். அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவை போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரை கர்த்தாவை ஊழியக்காரனாக அடியேன் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த ஊழியம் பெருகக்கூடாதபடிக்கு, சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு மறைமுகமான சூழ்ச்சிகளை செய்து வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். அவன் தலைகளை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குகிறான். சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற சத்துரு ஊழியத்திலே கர்த்தாவே பிள்ளைகள் வந்து ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொள்ளக் கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி, சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு இருதயத்தை குருடாக்கி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். உமது நாமம் மகிமைப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவரே பாவ வழிகளிலும் அக்கிரம வழிகளிலும் துன்மார்க்க வழிகளிலும் கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் ஆண்டவரே அந்தரங்க பாவ அக்கிரம கட்டுகள் துன்மார்க்க சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். உமக்கு விரோதமாய் எழும்புகிற எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி ஆவியானவரே என் தகப்பனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ திருவசனங்களை ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூர்ந்து கர்த்தாவே செவிகள் திறக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என்ன காரியத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளக் கூடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே முடங்கி கிடக்கிறார்களோ ஆண்டவரே அந்த முடக்கங்கள் எழுந்து நடக்கத்தக்க தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படட்டும். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆண்டவரே பர்னபாவுக்கு ஒரு தேவன் அல்ல, பவுலுக்கு ஒரு தேவன் அல்ல, யோசப்பா யோவானுக்கு ஒரு தேவன் அல்ல, பேதுருக்கு ஒரு தேவன் அல்ல, சகல ஜாதி ஜனங்களுக்கும் ஒன்றான மெய்தேவன் ஒருவர் மாத்திரமே. உமது பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். என் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை மாத்திரம் வெளிப்படுத்துகிற சபையாய் என் தகப்பன் கரம் பிடித்து இந்த சபை வழி நடத்தும். விசுவாசி குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எங்களை பலப்படுத்தும் வார்த்தையினால் வழி நடத்தும். வார்த்தை வார்த்தை சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி என் தகப்பனே நோவாவின் காலத்தை நடந்தது போலவே கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லி எங்கள் கண்கூடாய் காண்கிறோம். அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தாரும்,
ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை கரம் பிடித்து வெளிநடத்தும். ஆவியானவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவது என்று சொல்லி என்ன காரியத்தில் நாங்கள் வெக்கப்பட்டு குறுகி நிற்கிறோம், ஒரு பரிபூர்ணமான விடுதலை இயேசப்பா நீர் கொடுத்ததற்காக நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லி ஆவியானவரே, உன்னதத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தர் கரத்தில் இயேசப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து மகிமையுள்ள கரங்களில் பலப்படுத்தும். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் வார்த்தையால் முற்றிலும் தாழ்த்துவதும் அர்ப்பணிக்கிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்து இடையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். உண்மையாய் நோக்கி பார்க்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நாடி கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூர்ணமான விடுதலை இயேசப்பா நீர் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள்